அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, நம்முடைய ஐம்புலன்களிலே மிக முக்கியமான ஒரு உறுப்பு எதுன்னா காது. இது ஆங்கிலத்திலே இயர், இஏஆர், இயர். இது இந்த காதில் காதே ஓட்டையாக தான் இருக்கும். ஆனால் அதை காதுக்குள்ள இயர் ட்ரம் ஹோல் அப்படின்னு பேர், செவிப்பறை ஓட்டை. இது எப்படி ஏற்படுகிறது அப்படின்னா, இன்ஃபெக்ஷன், அதாவது நோய் தொற்று ஏற்பட்டு இது பண்ணும், அல்லது அடிபடுதல் மூலமாக ஏற்படும், அல்லது ஒரு இரைச்சல், பயங்கர சத்தம், காது முன்னால் போய் இது பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய அந்த அழுத்தத்தினால அந்த செவிப்பறை கிழிஞ்சு ஹோல்ஸ் ஏற்படும். அதுவும் இல்லை அப்படின்னா, ரெகுலராக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கையில் கார் சாவியோ பைக் சாவியோ இருக்கும், அதை வச்சு அப்படியே குடையும், சுகமாக இருக்கும். அல்லது இயர்பட்ஸு, அல்லது ஒரு குச்சியை வச்சு அதில் பஞ்சு வச்சு சுற்றி இயர்பட்டாக மாற்றி நாம் சுற்றுவோம். அது கோழி இறகு இது மாதிரியெல்லாம் வச்சு நம்ம சுற்றுறோம். ஏன்னா அந்தளவுக்கு அது அந்த இச்சிங் ஏற்பட்டுச்சுன்னா அவ்வளோ இதாக இருக்கும். அதை சுத்தப்படுத்தும் பொழுது அவ்வளோ சுகமாகவும் இருக்கும். சரியா? ஸோ இப்போ இந்த ஓட்டை அப்படிங்கிறது சாதாரணமாக 2 வாரத்தில் ஓட்டை ஆச்சுன்னா 2 வாரத்தில் தானாகவே சரியாயிடும். ஆனால் பலருக்கு இது சரியாவதில்லை. அப்படி சரியாகாததுனால என்ன பிரச்சனைனா, காதில் சீல் வடியும், காதில் அரிப்பு ஏற்படும், காதில் வலி ஏற்படும், புண்ணு இருக்கும், இரைச்சல் இருக்கும், தலை சுற்றல் வரும். இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும். அந்த காது சீலில் தண்ணியாட்டம் வரலாம், ரத்தம் வரலாம், அல்லது சீல் வரலாம். இது ஸ்மெல்லோடு இருக்கலாம், அல்லது ஸ்மெல் இல்லாமல் இருக்கலாம். அப்புறம் மிக முக்கியமான பிரச்சனை என்னென்னா, காது கேட்பு தன்மை மாறிவிடும், குறைந்து போயிடும். நீங்கள் எந்த ஒரு சத்தத்தையும் உங்களால் கேட்க முடியாத அளவுக்கு பிரச்சனையாக இருக்கும். இப்படிப்பட்ட நிலையிலே இருப்பவர்களுக்கு என்ன சிகிச்சை பண்ணலாம் அப்படின்னா, இது வேறு எந்த சிகிச்சையிலையும் சரி செய்ய முடியாது, சர்ஜரி தான் பண்ணணும் என்பது ஆங்கில மருத்துவத்தினுடைய வழிகாட்டுதல். ஆனால் இந்த மாதிரி பிரச்சனை இருப்பவர்களுக்கு ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலமாக சிறப்பான மருந்துகள் இருக்கிறது. அந்த மருந்துகளை ஹோமியோபதி மருத்துவரை அணுகி உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் சொல்லி அதுக்குரிய மருந்தை நீங்கள் எடுத்து கொள்ளும் பொழுது உங்களுடைய அந்த இயர் ட்ரம் ஹோல், செவிப்பறை ஓட்டை என்பது சரியாகி அந்த சீல் வடிதல் இதெல்லாம் நின்று உங்களுக்கு இயற்கை தன்மையான காது உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே நண்பர்களே, உங்களுக்கோ அல்லது உங்களை சார்ந்தவர்களுக்கோ இதுபோல் பிரச்சனை இருக்கும் என்று சொன்னால் ஹோமியோபதி மருத்துவரை அணுகி அந்த மருத்துவ சிகிச்சையை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லது இது பற்றி ஏதாவது உங்களுக்கு ஆலோசனைகள் வேணும் என்று சொன்னால் கீழே டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய 9176380403 என்ற எண்ணிலே தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி அல்லது அந்த பிரச்சனைகளை எழுதி அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கான மருந்துகளை கூரியரில் சர்வம் ஹெல்த்துக்கு அனுப்பி கொடுக்கும். ஆகவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய காதை சரி செய்து கொள்ள இறைவனை பிரார்த்தித்து வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.